களத்திலே இல்லாதவர்கள் என அதிமுக குறித்து ஏற்கனவே விமர்சித்திருந்த விஜய் இன்று பாஜக மற்றும் பலர் என்றும் அதிமுகவை விமர்சித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் களத்தில் தாவேகாவுக்கும் திமுக கூட்டணிக்கு இடையே மட்டும்தான் போட்டி என்றும் விஜய் தெரிவித்திருக்கிறார். கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம். விஜய் இன்னைக்கு 3ஆம் ஆண்டு கட்சியின் விழாவில் பேசுனதை நீங்க கேட்டிருப்பீங்க. அதிமுகவை தற்போது கடுமையாக விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார். அதிமுகவின் இடத்தில் தேர்தல் களத்துல நிற்பது தாவேகா தான் என்பதையும் இன்னைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறாரு, உறுதியா பேசுறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் பொறுத்தவரையில் அவரது வியூகம் என்ன என்று நான் யூகிக்கிறேன் என்றால், விஜய் ஆதரவு ஓட்டு, எதிர்ப்பு ஓட்டு. விஜய் ஆதரவு ஓட்டு அவர் குறிப்பிடுகிற சதவீதம், அது அவரது சதவீதம், மற்றவர்கள் சதவீதம் மாறுபடும். விஜய் எதிர்ப்பு ஓட்டு பிளவுபடுகிறது, அது நமக்கு அனுகூலம் என்கிற ரீதியில அந்த கருத்தை நான் பார்த்தேன். இப்ப விஜய் எதிர்ப்பு ஓட்டுல திமுக ஓட்டு இருக்கு, பாஜக மற்றும் பல கட்சிகள் ஓட்டு இருக்கு. அவர் அதிமுக பேரையே சொல்லல, பாஜக மற்றும் பல கட்சிகள். இந்த பல கட்சிகள்ல எல்லா கட்சியும் சேர்த்துக்க வேண்டியதான், நாம் தமிழர் எல்லாத்தையும் நீங்க சேர்த்துக்க வேண்டியதான். அப்படி என்றால் விஜயை பொறுத்த வரைக்கும் தனியாக நிற்க போகிறார், அப்படிதான் நான் பொருள் கொள்கிறேன். காங்கிரஸ் விஜய் கூட்டணி வருவதற்கான சாத்தியக்கூறெல்லாம் தெரியல. இந்த மீட்டிங்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அது பிளஸ் பாயிண்டா தான் நான் பார்த்தேன். அது கிரௌடோட கரெக்டா கனெக்ட் ஆகுறாரு, எளிமையா பேசுறாரு, அதெல்லாம் பிளஸ் பாயிண்ட், அது மறுப்பதற்கு இல்லை. மற்றபடி கட்சிக்காரர்களை, குறிப்பாக அவங்க ஆபீஸ் பேரர், அவங்கள உற்சாகப்படுத்துகிற ஒரு பேச்சு, அவ்வளவுதான். ஏன்னா பொதுமக்களுக்கான செய்தி இதுல எதுவுமே இல்லை. கட்சிக்காரர்கள் அவர்களது பேரூர் ஒன்றிய கழக அவர்கள் யாரை அழைத்திருக்கிறார்களோ அவர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு விஷயமாக நான் பார்த்தேன். மற்றபடி திமுகவுக்கு எதிரானது தீய சக்தி, தூய சக்தி. தீய சக்தி, தூய சக்தினா மாய சக்தி எதுங்கிற கேள்வி வரும்ல. சினிமா மாய சக்தியா இல்லையா? அந்த கேள்விக்கெல்லாம் இதுல விடை இல்லை. என்றாலும் 3வது ஆண்டு விழா, ஒரு புதிய கட்சி, புதிய வரவு, அந்த வகையில நம்ம இதை பார்க்கலாம். பெரிய அளவுக்கான அரசியல் செய்திகள் எதுவும் இல்லை. நிச்சயமா. இப்போ அதுல வேற எத்தனை என்ஜின் வந்தாலும் டாப் என்ஜின் நாம தான் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியினரை உற்சாகப்படுத்துறது பார்க்கிறோம். அந்த அளவுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இந்த கட்சி அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில போய் சேர்ந்து இருக்குதா? இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சானா நேத்து பட்ஜெட் பத்தி ஏதாவது சொல்லியிருக்கணும்ல. அகில இந்திய பட்ஜெட், மத்திய அரசாங்கம் வெளியிடுகிற பட்ஜெட், அந்த பட்ஜெட்ல பல குறைகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டுக்கு போதுமான அளவுக்கான ஆதாரங்கள் ஒதுக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட எல்லா கட்சியுமே பிஜேபி தவிர எல்லா கட்சிகளும் ஏதாவது ஒரு கருத்து சொல்லியிருக்கு. அப்படியான ஒரு கருத்து ஆஸ்பிரண்ட், அதாவது நாங்க செஞ்சார்ஜ் கோட்டையை பிடிக்க போகிறோம் என்று சொல்லுகிற அந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பிரண்ட் பார்ட்டி ஏன் அந்த கருத்தையே சொல்லல? அது குறைந்தபட்ச தேவை இல்லையா ஒரு பட்ஜெட்டை பற்றிய கருத்து சொல்வது என்பது? அதுபோக தமிழ்நாடு என்கிற அளவில் சுருக்கும் போது இப்போ பாண்டிச்சேரியில் இவங்க போட்டி போட போறது இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். தேர்தல் ஆணையத்தின் அந்த சின்ன ஒதுக்கீடை படித்து பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் விசில் சின்ன இருக்கு. அப்படி என்றால் தமிழ்நாடு அளவுக்கு அவரது ஆக்டிவிட்டிஸை அவர் சுருக்கி கொள்கிறார், அப்படி நம்ம பார்க்கலாம். அப்புறம் தீய சக்தி, அது அந்த காலத்துல அது இல்லைன்னு ஆகி போச்சுங்க. அதாவது பிராக்டிக்கலா கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில இருக்கிற பல கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் 1972 பிகினிங்ல இருந்தே எல்லா பத்திரிகையில செய்தி வந்ததுதான், அதிமுக துவங்குவதற்கு முன்பு. அப்புறம் கலைஞரைத்தான் தனிப்பட்ட முறையில் எம்ஜிஆர் தீய சக்தின்னு சொன்னாரு. திமுகவும் சொல்ல முடியாது. ஏன்னா விஜயே நீங்க சொல்றாரு 20 வருஷம் திமுக பல பதவிகளை வைத்தார் அப்படின்னு. கடைசியில் அவர் பொருளாளர் பதவியில் இருந்தார் எம்ஜிஆர். அப்போ அவர் திமுக தீய சக்தின்னு அவர் எப்படி சொல்லுவாரு? இங்க 77 சட்டமன்றத்துல திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி 5 விஷயங்கள்ல அப்படி தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. 79ல திமுக அதிமுக இணைக்கப்பட வேண்டும் பிஜு பட்நாயக், அது நான் என்னோட முதல் பிரஸ் மீட். அப்படியே அந்த பிரஸ் மீட்ல எம்ஜிஆர் முதல்வர், கலைஞர் கட்சியின் தலைவர், இப்படியெல்லாம் பேசப்பட்ட விஷயம்தான். எனவே திமுக என்கிற தீய சக்தி என்கிற அந்த வார்த்தை பிரயோகமே தவறு. அது ஏன் விஜய் அதையே தொடர்ந்து சொல்கிறார் என்று தெரியவில்லை. அப்புறம் காமராஜரும் அண்ணாவும் எம்ஜிஆர் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்கள் உட்கார சூழல் வந்துவிட்டது, அப்படியெல்லாம் இல்லைங்க. காமராஜர் 1967 நாங்கெல்லாம் எழுத்துதான் வேலை பார்த்தோம், திமுக மாணவர் அணிதான். அதுக்கு பிறகு காமராஜர் இடைத்தேர்தலில், நாகர்கோவில் இடைத்தேர்தல் இருக்கும்போது திமுக வேட்பாளரை நிறுத்தல ஆளுங்கட்சி. மத்திய அரசு சுயேட்சை வேட்பாளர் தான், சுதந்திர கட்சி வேட்பாளர், ஆனா சுயேட்சை.
அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்தது. இப்படித்தான் வந்து காமராஜரை வந்து திமுக வைத்திருந்தது. காமராஜர் பற்றிய நினைவுகளை போற்றியது. காமராஜருக்கு நினைவு சின்னங்கள் எவ்வளோ விஷயங்கள். இப்போ அண்ணாவும் காமராஜரும் எம்ஜிஆர் இருந்த இடத்துல எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்வதெல்லாம் ரொம்ப பெரிய தவறு. அது அந்த இடத்துல வந்து அரசியல், விஜய்க்கான அரசியல் என்பதை அவர்கள் யார் வடிவமைத்து கொடுக்கிறார்களோ அவர்கள் செய்கிற தவறு என்றுதான் நான் நினைக்கிறேன். பழைய துருப்பிடித்த கட்சியெல்லாம் சொல்றது அது இன்னமும் பெரிய தவறு. என்ன காரணம்னா 1980 வந்து எம்ஜிஆர் மக்களவை தேர்தலில் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தார். கிட்டத்தட்ட 38 தொகுதியில திமுக அன்றைய காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. 86 வந்து இடைத்தேர்தல், அண்ணா நகர் இடைத்தேர்தல். இப்ப சமீபத்தில் மறைந்த சோமா ராமச்சந்திரன் அவர்கள் திமுக எம்எல்ஏ. 86 முனிசிபல் தேர்தல் திமுக வெற்றி. அதெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டம் தான். வெற்றியின் தோல்வியும் மாறி மாறி வரும். அதுல வந்து எப்போதுமே ஒரு எதிர்கட்சி என்று வரும்போது இப்படியான ஒரு சொல்லாடல் வரத்தான செய்யும். இது எப்படி துருப்பிடித்த கட்சியாக இருக்கும்? எப்போதுமே அது கட்சி தான், அரசியல் கட்சி தான். திருப்பி அதை தகர டப்பா என்று சொல்வது, அல்லது பவள விழா பாப்பாவுக்கு வேற என்ன தெரியும் சொல்வது. பவள விழா 1949 கணக்கு. அப்ப அண்ணா தானே கட்சியை தூங்கினாரு. பவள விழா பாப்பா என்று சொல்வது அண்ணாவையும் ஒரு வகையில சிறுமைப்படுத்துவது தானே. விஜய் வந்து அதையெல்லாம் உணர்ந்து பேசுவதாக எனக்கு தெரியவில்லை. அதனாலதான் அந்த அரசியல் ரீதியான செய்திகள் இல்லை என்று நான் சொல்வது. திருவள்ளுவர் தீசக்தி பற்றி என்ன எழுதியிருப்பாரு, ஒன்ஸ் மோர் ட்வைஸ் மோர்லாம் கேட்டாங்க. அநீதி, அராஜகம், தில்லு முள்ளு இவையெல்லாம் திமுக முகற்றே உலகுன்னு. அப்படி திருவள்ளுவர் எழுதியிருக்க மாட்டாரு என்பதுதான் உண்மை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.